பல வருஷத்துக்கு பிறகு நான் இந்த இடத்துல இப்படி உட்காந்துருக்கேன். என் பேர் டாக்டர் ஜேக்கப். உண்மையாகவே நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். எனக்கு ஏதோ ஒன்று வேணும். இன்னைக்கு அது உனக்கானதாக இருக்கலாம், அடுத்த நாள் அது எனக்கானதாக மாறும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி மாறாது. ஆனால் இந்த நாள் நீண்ட நாட்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது ஒரு சில பாயிண்ட்ஸுகளை மட்டும்தான். அதுதான் என்னோடய இலக்குகளை தீர்மானிச்சது. அதுக்கான முடிவுகளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இப்போ நடக்க போகுது. ஹலோ மேடம், இது டாக்டர் ஜேக்கப்போட வீடா? சொல்லுங்க. அவர் இருக்காரா? இல்ல. எப்போ வருவாரு? எனக்கு தெரியாது. அவர் ஹாஸ்பிட்டலே இல்ல மேடம். நீங்க யாரு? அவரோட வைஃபா? ஆமா. ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, எனக்கு இது எப்ப தெரிஞ்சதுன்னா உங்க அப்பா இதை எங்கிட்ட சொன்னபோதுதான் தெரிஞ்சது. ஆனா உங்க அப்பா எங்கிட்ட சொல்லும் போதே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, ரொம்ப சீரியஸான மேட்டர்னு. ஆனாலும் இது ரொம்ப ஜாஸ்தி. எதிர்காலத்துல நீ யாரையாவது நம்பித்தான் வாழணும்னு நான் சொல்ல வரல. ஆனா நீ ஒன்னு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நாம எதிர்காலத்துல யாரையாவது சார்ந்துதான் வாழ்ந்தாகணும். ஏன் இப்ப உன் வாழ்க்கையே எக்ஸாம்பிள் எடுத்துக்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாரு. உனக்கும் நீங்க நேரத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்காக பே பண்ணிடுறேன். உனக்கு ஈகோ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தமா நடந்துக்கிறேன். இதனால உனக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அப்பதான் உனக்கு புரிய வரும். வண்டிய பொறுமையா நிறுத்த முடியாதா? கதவை திறந்து விடியா? சார், இப்போ உங்க கை எப்படி இருக்கு சார்? ஹைகோர்ட்ல நடந்த விஷயம் என்ன ஆச்சு? என்ன நடந்தது சார்? என்ன நடந்துச்சா? உனக்கு பொறுப்பே இல்லாம பேசுறியா? அதனால தான் இவ்வளவு நடக்குது. வேலையை ஒழுங்கா பாருங்க. சார், அந்த ஏடிஜிபி அவர் போன் பண்ணுவாரியா? எனக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் என் தலையில கட்டிட்டு எனக்கு போனும் பண்ணுவார். எனக்கு தெரியும். அவர் வந்துட்டாரா? யாரு சார்? வேற யார்? அந்த ஏசிபி தாயா. அவ பெங்களூர்ல 2 பேரை கொன்னு இருக்காது. உனக்கு தெரியுமா? அதுக்கு நடுவுல இங்க இருக்கிற மாஃபியா பீவுல சுத்தி வளைச்சு உள்ள தூக்கி போடணும்னு வந்திருக்கா. எந்த விஷயமும் தெரியாம என்ன வேலையை நீ பாக்குற? இதுல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வேற நினைச்சிட்டு இருக்கா அவ. ஓ காட். அங்க போய் அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான்னா அதோட விளைவை நினைச்சு கூட பார்க்க முடியலையா என்னால? ஓகே, நீ போய் அந்த பொம்பளை வர சொல்லியா? நீ ஒன்னும் கூப்பிட வேணாம், நான் வந்துட்டேன்னு மட்டும் சொல்லு. போ, அவ்வளவு சொன்னா போதும். ஓகே சார். ரைட் சார். கிளீன் கூட பண்ணி தொலைக்கலையே அவனுங்க. போலீஸ் கமிஷனர். போலீஸ்காரங்க ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. டெய்லி திருட்டு கொலை கொள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. போலீஸ்காரங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏமையா எழுதிறான். இன்னொரு மொட்டை கடுதாசி. நேரத்தை வீணடிக்கிறானுங்க. Yes. சாரா மேத்யூ. சார், என்ன கூப்பிட்டீங்களா? நானா? அவங்ககிட்ட நான் வேற எதுவும் இல்லை சொல்ல சொன்னேன். ஓஹோ, உட்காந்தாச்சா? சரி சரி, பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. ஓகே ஓகே. சார், இதெல்லாம் ஏஎன்எஸ் ரிப்போர்ட்ஸ். ஓ, நீங்க வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க கேக்குறது புரியல. நான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். ஃபைன்.
பெங்களூர் எப்படி இருந்தது? இங்க அடிக்கிற மாதிரி அவ்வளவு வெயில் இருந்ததா என்ன? நான் ஒரு 4 மாசம் முன்னாடி அங்க வந்திருந்தேன். சார், நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாமே. நீங்க எதை கேட்கறதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாவே கேட்கலாம். ஓகே ஓகே ஓகே. நான் ஏன் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சேன் தெரியுமா? அதாவது இந்த எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாவே இருக்கு, அதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். ஆனா நாம கொஞ்சம் அவசரப்படுறோமோன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நாம ரொம்ப காஷியஸா இருக்கணும்னு சொல்றேன். உண்மையா சொல்ல போனா நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார். உங்களை மாதிரி ஒரு ஆபீசருக்கு நான் வந்து விலாவரியா எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சேன். பட் நல்லா கேட்டுக்கங்க, இது உங்க பழைய இடம் மாதிரி கிடையாது. அங்க என்னவெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் நீங்க மறந்துடணும். அதுதான் உங்களுக்கு நல்லது, அது எங்களுக்கும் நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சதுல? ஓகே. நாம எப்பவுமே இப்படிதான் ஃப்ரீயா இருக்கணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கேரி ஆன், கேரி ஆன். Thank you. ஒரு நிமிஷம், நான் உங்களை கேட்கணும் இருந்தேன். இங்க ஒரு மாஃபியா டான் இருக்கான். அவன் நடவடிக்கைகளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார். தெரியாதா? பரவாயில்ல, நான் சும்மா தான் கேட்டேன். ஓகே, நீங்க கிளம்பு சார். ஏய் ஜாக், அங்க இன்னொரு சோப் இருக்கா? இல்ல பையா, இங்க சோப் எதுவும் இல்லை. ஓ, நீதானா? என்னது? சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? 8 பரோட்டா, 8 2 ஃப்ரை, அப்புறம் கிரேவி. சரியா? டிகே கிரேவி. ஹோட்டல்ல ரைஸ்ல ஏதிக்கோ. சரியா? ரைஸ்ல ஏதிக்கோ. ஓகே பையா. சரி போப்பா. ஓகே பையா, போயிட்டு வரேன். இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள 8 பரோட்டா 1 plate beef curry. ஹலோ 8 பரோட்டா 1 plate beef curry. 8 பரோட்டா 1 plate beef curry. நீ எங்க போய் தொலைஞ்ச? வெளியே போய் பேப்பர் வாங்கிட்டு போனேன். இதெல்லாம் என்னடா? சரியா வேலை பார்க்க மாட்டியா? என்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? நீங்க இங்க இருந்தாதானே நான் சொல்லிட்டு போறதுக்கு. சும்மா கடுப்பேத்தாதீங்கண்ணே. உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறது இல்லையானே? இப்ப வெளில போனானே ஒருத்தன், அவன் மட்டும்தான் மரியாதை கொடுக்குறான். நானும் கொடுத்துட்டு தான் இருந்தேன், ஆனா இப்ப இல்ல. என்ன சொல்ல வர நீ? மரியாதை தான். மரியாதை வேணும்னா முதல்ல நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும். புரிஞ்சுதா? இப்ப அக்கவுண்ட்ஸ்லயும் திருட்டு கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டியா? அதை மறைக்கவும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், நீ என்ன பார்த்து பேசுப்பா. இங்க வேலை பாக்குறவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் காசு வாங்க வேலை பார்ப்போம்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு தான் இன்னும் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல, எங்களுக்கும் அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும். அடுத்த மாசம் என்னோட பிறந்த நாள் எனக்கு 28 வயசு ஆக போகுது. இந்த வருஷமும் எனக்கு கல்யாணம் வரல. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில இல்லாம இன்னைக்கு எத்தனை வருஷம் தானே தனியா இருக்கிறது? ஏய், கவலைப்படாத. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாளைக்கு 500 ரூபா கூட இல்லாம ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியும்? எனக்கும் சில ஆசைகள் கனவுகள்லாம் இருக்குன்னு. ஒரு நிரந்தரமான வேலை இல்லாம எப்படி இருக்க முடியும்? பாருப்பா, இப்போ பிசினஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல. யார் சொன்னது? ஐசக் அவங்க கீழே வேலை பார்க்குற எல்லாருக்கும் வேலை கொடுத்துதான் இருக்காரு. நீங்க வேணா மேனேஜர் கால் பண்ணி வேலையை கேட்டு பாருங்க. பாரு, நீ போன் பண்ணி கேளு. நான் போன் பண்ணா நல்லா இருக்காது. நீங்க வேணா அப்படி சொல்லிட்டு இருங்க. நான் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா என்னையும் அது மாதிரி கட்டாயப்படுத்தாதீங்க. சரி, இப்போ என்ன வெறுப்பேத்தாத, நான் ட்ரை பண்றேன். சொல்டா, எனக்கு தெரியும்டா. ஆனா உனக்கு ஒரு வேலை இருக்கு தெரியுமா? இல்ல சார், ஏதாவது சின்ன வேலையா இருந்தா கூட கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிற மாதிரி. அட கடவுளே, முதல்ல பாஸ்க்கு உனக்கு வேலை கொடுக்கறதுக்கே இஷ்டம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு கால் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ. இவன் திரும்ப கால் பண்ண போறது இல்ல. ஏன் அவர்கிட்ட காசு கேட்க மாட்டீங்க? என்னடா பேசுற நீ? சும்மா இங்க உட்காந்து வளவளன்னு பேசிட்டு இருக்க வேண்டியதான். போன் பண்றியா? அண்ணா, ஒரு 10 ரூபா கேளுங்க. 10 என்னோட கல்யாணத்துக்கு. ஹலோ சார். சரி, நான் சொல்றது கேளு. அதாவது டாக்டர் ஜேக்கப்னு ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு பேக் இருக்கும். நீ போய் அந்த பேக் அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் சொல்ற ஆள் கையில கொடுத்துரு. நான் இப்பவே கிளம்பட்டுமா சார்? டேய், நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு. ஆகஸ்ட் 25. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறமா அனுப்புறேன். இன்னொரு விஷயம், அதுவரை டாக்டர் ஜேக்கப்பை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. ஓகே சார். எனக்கு நீ அதை மட்டும் செஞ்சா போதும், சரியா?
ஓகே டன் சார். பேமெண்ட் சார் அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கேஷ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. எனக்கு கேட்டுச்சு. இந்த டீல் மொத்தம் 4 கோடி. அது முடிஞ்சிருச்சுன்னா 2%. ஓகே. ஆமா 4 கோடியில 2% எவ்வளோ? 4 கோடியா? 4 4ல 8 8 6 8 லட்சம். என்ன 8 லட்சம் ரூபாண்ணா? ஆமாண்ணா. சரி, டாக்டர் ஜேக்கப் மேல 25 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு கண்ணு வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாண்ணா. சரி வேணாம் விட்டுரு. நீ கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப கவலையா இருக்க. நான் இன்னொருத்தர்கிட்ட இந்த கேஸை கொடுத்துறேன். அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும்ல. அண்ணா என்னண்ணா, நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றோம். ஒவ்வொரு வாட்டி அக்கவுண்ட்ஸ்ல பிரச்சனை வரும்போது நான் தானே உங்களை காப்பாத்தி விட்டுருக்கேன். என்னண்ணா, என்ன உன் பார்ட்னரா சேர்த்துக்கோண்ணே. எல்லாமே முன்னாடி மாதிரியே இருக்கலாம், ஆனா நான் முன்னாடி இருந்த ஆள் மாதிரி இல்ல. சரி நீ ஒண்ணு பண்ணு, நீ வெளில போய் எனக்கு ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வா. எப்போடா? நீ ரொம்ப பேசாதே சொல்லிட்ட. இவங்க விஷயத்துல முடிவெடுக்காம நீ இந்த இடத்தை விட்டு நகர கூட முடியாது. எடுத்த போனை கொடுப்பா. நான் யார்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நான் இங்க சும்மா நின்னுகிட்டு பிரயோஜனமே இல்ல. அது நடக்காத காரியம். நீ இங்க இருந்தேன்னா அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. அவர் கம்பெனில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வந்தே ஆகணும். அட்வொகேட், ரொம்ப நேரமா உங்களை போன்ல ரீச் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா நீங்க தான் போனே எடுக்கல. என்னாச்சு? அது வந்து யாரு இவரு? நான் இந்த ஏரியா தொழிலாளிகளோட யூனியன் லீடர். வாங்க வாங்க வணக்கம். அது சரி, ஜேக்கப்போட கேஸ் என்னாச்சு? எல்லாமே ரெடி தான் இருக்கு. நமக்கு வேற ஒரு பையரும் இருக்காங்க. நாம அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம். சரி பேசுங்க. இவங்க தான் பேச விட மாட்டேங்கிறாங்க. என் போன் அவன் பிடிங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா, இந்த போனை நான் திரும்ப கொடுத்துட்றேன். இந்தாங்க. அவருக்கா கொடுக்குறீங்க? நான் தான் இங்க முதலாளி. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் இந்த ஏரியாவோட யூனியன் லீடர்னு எனக்கு தெரியும். உங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். சரி தெளிவா சொல்லிடுறேன். நீங்க இந்த ஏரியாவை அழிக்கிறீங்க, தொழிலாளிங்க பொழப்புல மண்ணள்ளி போடுறீங்க. இங்க வேலை பாக்குறவங்களுக்கு நீங்க குறைஞ்சது தலைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். இங்க வேலை அதிகமா இருக்கு, அதனால நிறைய மக்கள் தேவை. நானும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பிசினஸ் மேன். என்ன ஏன் இப்படி நீங்க தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க வேலை செய்யற மக்களுக்கு நல்லா தான் சம்பளம் கொடுக்குறேன். அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கீங்க. இப்போ நீங்க இதெல்லாம் பேசுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆளுங்க வச்சுதான் வேலையை ஆரம்பிப்பீங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், எங்க டிமாண்ட்ஸை செட்டில் பண்ற வரைக்கும் உங்களால இந்த வேலையை ஆரம்பிக்க முடியாது. ஐயா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. காம்பன்சேஷன் தவிர வேற எதுவுமே எங்க கிட்ட பேச வேண்டாம். தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தீங்கன்னா என் அட்வொகேட் கிட்ட பேசி ஏதாவது. அது முடியாது. வாய மூடுறியா? இன்னொரு வார்த்தை பேசணும் உன்னை இங்கே கொன்னு புதைச்சிருவேன். என்ன சார், டாக்டர் கிட்ட பேசியாச்சா? டாக்டரா? எந்த டாக்டர்? நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன். அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்க? தெளிவா சொல்லுங்க. அந்த கால் ஒரு ஃபேக் கால் தான். அதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க டைம் இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. டீலிங், அதுவும் இங்க. உங்களை யாரு நம்ப போறாங்க? சார், அது ஒரு ஃபேக்கான கால்னு நான் கொஞ்சம் செக் பண்ணணும். ஆனா அந்த போன்ல சொன்ன காரோட நம்பர் ஒரு டாக்டரோடது, ஒன் மிஸ்டர் ஜேக்கப். நான் ஏற்கனவே ஒரு ஆளை அங்க செக் பண்றதுக்காக அனுப்பிட்டேன். அது பொய் காலா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. ஊருக்கு முன்னாடி நீங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அது டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறிடுது. முக்கியமா எனக்கு. நான் என் அனுபவத்துல இருந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்களை நாம ஈடுபடாம இருக்கிறது நல்லது. இங்க பாருங்க, இவர மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம். நீங்க பண்ணாதீங்க, விட்டுருங்க. என்னால இந்த கேஸை இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டாக்டர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. நீங்க புரிஞ்சுக்கிற வழிய காணோம். ஒருவேளை என்னோட யூகம் சரியா இருந்ததுன்னா இது கண்டிப்பா ஒரு
வியாபாரத்துக்காக நடந்திருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வியாபாரத்தை பத்தி நான் சில டாக்டர்ஸ் கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரியும், எனக்கு அந்த எல்லா விஷயமும் தெரியும். இது அவங்களுக்கும் தெரிஞ்சிடணும் தெரியும். எப்ப நீங்க இதுல மூக்க நுழைக்கிறீங்கன்னு தெரிஞ்சதோ, உங்களை நான் நிறைய கேள்விகள் ஏற்கனவே கேட்டுட்டேன். உங்களுக்கு தெரியல. அப்ப நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சாதிச்சீங்க. இப்படிப்பட்டது ஒண்ணு நடக்கணும் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க என்னெல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க புருஷ எதைய செய்யணும்னு பாக்குறீங்க, அது மட்டும் நடக்காது. புரிஞ்சுக்கங்க, அது தப்பு கணக்காதான் போகுது. நீ புரிஞ்சுக்கப்பா. உன்னோட சீனியர் ஆபீசர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை எடுத்து சொல்றதுக்கு நீ ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. உடனே சொல்லிடு, புரியுதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கல, சொல்றேன். நீங்க என்னோட யூகத்தை பத்தி பேச வேண்டாம், அது என்னோட கவலை. கமிஷனர் இல்லாத இந்த சந்தர்ப்பத்துல முடிவு எடுக்கிற உரிமை என்ன தவிர வேற யாருக்குமே இல்ல. அதனால நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஹலோ ஜார்ஜ், சொல்லு. ஏன்பா இங்க இருந்து பேசாத, வெளில போய் பேசுவா. சாரி சார். நான்சென்ஸ். நான் சொல்றத கேளுங்க. உங்க முடிவுகளை நீங்க ரொம்ப அவசரமா எடுக்கிறீங்க. அது ஏன் சொல்றேன்னா, இதுக்கு நாம ஒரு செவுத்துக்கிட்ட போய் பேசலாம். மேம், கான்ஸ்டபிள் ஜார்ஜ் தான் கால் பண்ணாரு. நீங்க சொன்ன அட்ரஸ்ல சந்தேகப்படும்படியான எதுவுமே இல்லையா மேம்? அது மட்டும் இல்லாம அந்த கார் அங்கேயே தான் இருக்கு மேம். சாரி, அப்படின்னா நீங்க கிளம்புறீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அப்படி அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப நாம இந்த கேஸை எடுத்து விசாரிப்போம். நான் சொல்றது சரிதானே? போலாம். இம்ரான், நீ என்ன நினைக்கிற? மேம், கமிஷனர் சார் என்ன சொன்னாரோ அதேதான் மேம் ஜார்ஜ் சொல்லிருக்காரு. உனக்குன்னு சொந்தமா யூகிக்கவே முடியாதா? மேம், அது வந்து மேம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. யார் அது? ஜார்ஜ். போலாம். எவ்வளவு நேரம் இங்க இருந்தாங்க? சார், நான் உங்களுக்கு கால் பண்ணோன்னே அவன் கிளம்பிட்டான் சார். நீ அவனை நிறுத்த ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணேன் மேடம், ஆனா உடனே கிளம்பிட்டான். அந்த காருல வேற யாரெல்லாம் இருந்தா? டாக்டர் மட்டும் தான் இருந்தாங்க மேடம். நான் இங்க அக்கம் பக்கத்துல டாக்டர் ஜேக்கப்பை பத்தி விசாரிச்சேன். அவரை பத்தி இவங்க எல்லாருக்குமே நல்ல கருத்து எதுவும் இல்ல. ஓகே ஜார்ஜ், நீங்க வா. சார், அவர் ஒரு வித்தியாசமான மனிதருங்க. வீட்டில தான் வச்சு வைத்தியம் பார்ப்பாரு. அவருக்கு சொந்தமா ஹாஸ்பிட்டல் கூட இருக்குங்க. எப்பயாவது ஒரு வாட்டி இங்க வருவாரு. வரும்போதெல்லாம் அவர் பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. 3 நாளைக்கு முன்னாடி கூட சாரோட ஒய்ஃப் என்கிட்ட அயன் படத்துக்கு துணி கொடுத்தாங்க. அது அவங்க பொண்ணு துணி மேடம். அதுக்கப்புறம் அம்மா பொண்ணு யாரையுமே நான் பார்க்கல மேடம். இன்னைக்கு நான் இங்க வந்தது கூட ஜேக்கப் சார் கிட்ட இந்த துணி கொடுக்கறதுக்காக தான் மேடம். அந்த துணியை கூட வாங்காம என்னை திட்டி அனுப்பிச்சிட்டாரு மேடம். என்னன்னு கூட எனக்கு தெரியல மேடம். வேற ஏதாவது கேட்கணுங்களா? நீ பேசுறத பார்த்தா கேஸ்க்கு ஏதோ பெரிய எவிடன்ஸ் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க இருந்து கிளம்பு. ஓகே மேம், இப்போ என்ன பண்றது? கமிஷனர் கிட்ட சொல்ல வேண்டாம், நாமளே இதை செயல்படுத்திக்கலாம். ஓகே மேம். ஹலோ, நீ சும்மா இப்படி கால் பண்ணிட்டு இருந்தனா ரேட்டை நான் கம்மி பண்ண மாட்டேன். ஓகே? சின்ன வண்டி 3500, பெரிய வண்டி 6500. ஓகே? அதுக்கு மேலே உன் இஷ்டம். உனக்கு வேணும்னா வந்து எடுத்துன்னு போ. பீட்டரே, பீட்டர், போய் வண்டியை கிளீன் பண்ணு போ. என்ன, நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் ஏதோ இங்க சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த முட்டாள் சமுதாயம் நான் மாத்திருச்சு. ஏய்,
வெளியில தான் நல்லா காத்து அடிக்குது, நல்லா வெளிச்சம் வருமே. எதுக்கு ஜன்னல் எல்லாம் சாத்தி வச்சிருக்கீங்க? எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. உங்களுக்காக தான் நான் நிறைய செலவு பண்ணி இந்த இடத்தைய வாங்க வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னா என் கடவுன்லயே உங்களை வச்சிருந்திருப்பேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன இருந்தாலும் எதுக்காக என்னையும் என்னோட பொண்ணையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் சொல்றது கேளு. உன் புருஷன் ஜேக்கப் கிட்ட ஒரு முக்கியமான மருந்து இருக்கு. எனக்கு வேணும்னு கேட்டேன். வேண்டிய பணத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா அவன் வேற யாருக்கிட்டே கொடுக்க போறதா சொல்றான். என்ன இருந்தாலும் அந்த மருந்து எனக்கு நிச்சயம் வேணும். எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் உன்னையும் உன் பொண்ணையும் நான் கடத்திட்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே ஜேக்கப் கிட்ட உங்க 2 பேரையும் கொல்ல போறதாவும் சொல்லிட்டேன். அவனை நல்லா பயமுறுத்திட்டேன். செல்லக்குட்டி, உங்க அப்பா கிட்ட நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னதை செய்யல, உங்களை கொன்றுவேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சிடும் அந்த மருந்து எனக்கு கிடைக்குமா இல்லையான்னு. எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனாலதான் உன் புருஷன்கிட்ட அந்த மருந்தை இங்கே கொண்டு வர சொல்லியிருக்கேன். செல்லம், இந்த உனக்கு போர் அடிக்கும், இந்த கலர் புக்கை வச்சுக்கோ. நல்லா டைம் பாஸ் பண்ணு. அப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தாராளமாக கேளு, எதுனாலும் செய்கிறேன். மணி இப்போ 10 ஆகுது. இந்நேரத்துக்கு அவன் கிளம்பி இருக்கணும். கொஞ்சம் காத்திருந்து பார்ப்போம். நீ என்ன மாதிரி கணக்கு பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு எதுவுமே புரியலப்பா. வரவும் செலவும் மேட்சே ஆக மாட்டேங்குது. என்ன பார்த்தா காமெடியா இருக்கா உனக்கு? உங்ககிட்ட இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? ஆடிட்டரா இருந்தா இதை 5 நிமிஷத்துலயே முடிச்சிருப்பாரு. நீங்க 1/2 மணி நேரமா வேலை பாக்குறீங்க, இன்னும் முடியவே இல்ல. இதுல என்ன இருக்கு பாக்குறதுக்கு? வரவு செலவு அவ்வளவுதான். வேலை முடிஞ்சோடனே பணத்தை வாங்கிட்டு அவங்க கிளம்பிட போறாங்க. நீங்க என்னடா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நீ உன் அக்கௌண்டன்ட் கூப்பிடும் போதல்ல. அவரெல்லாம் இல்லைங்க சார். அண்ணா அண்ணா. என்னப்பா? அவன் தான் உன் அக்கௌண்டன்ட்டா? யாருண்ணே அவரு? உனக்கு அதெல்லாம் எதுக்கு? நீ வந்த விஷயத்த சொல்லு. அண்ணா, அந்த டாக்டர் இங்க எஸ்கேப் போயிட்டாரு. 2 நாளா அவங்க வீட்டுல இருக்கவங்களும் ஆளை காணுமாண்ணே. போலீஸும் அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேண்ணே. என் கல்யாண வேலையாவது ஆரம்பிச்சிருப்பேன். இங்க பாருங்க, இத முடிக்காம யாரும் இங்க இருந்து போக முடியாது. நீ உன் அக்கௌண்டன்ட்டையும் கூப்பிட மாட்டேன்றீங்க. என்ன மாதிரி ஆளோ? எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ உன் அக்கவுண்ட்ஸோ இத பாரு, நாங்க திரும்பி வர வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள இதுல இருக்கிற எல்லா மிஸ்டேக்கையும் நீ சரி பண்ணி இருக்கணும். புரிஞ்சுதா? ஒழுங்கா வேலையை பாரு. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்ப பார்த்த. ஏய் சொல்ல வண்டி எடுறா. ஏங்க பிடிஎஸ் வரீங்களா? ஏறு. மேடம், இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாங்க இப்பவே போய் அரெஸ்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த டாக்டர் ஜேக்கப்பை மட்டும் கைது பண்றது போதாது. இன்னும் எத்தனை பேர் இதுல ஈடுபட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். மேடம், நம்ம நாள் ஃபுல்லா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கடைசியில நம்ம பேர்ல தப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலி மேடம், இந்த ஆள் நம்ம கிட்ட எல்லா டீடைல்ஸ் கொடுத்தே ஆகணும். வேற வழியே கிடையாது அவருக்கு.
இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப நான் சொல்ற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணுங்க, ஓகே? என்ன மேம், நம்ம இன்னொரு வாட்டி யோசிக்கலாமா? எதுக்கு நம்ம தேவையில்லாம இவ்வளவு பெரிய ரிஸ்க் மேடம்? இது பிராக்டிகலா பாசிபிள் ஆகும்னு எனக்கு தோணல. அண்ட் மோர் ஓவர் நம்ம அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. உங்களால முடியாதுன்னா முடியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க வேலை பார்க்க போறது எனக்காக, கமிஷனருக்காக இல்ல. ஐம் சாரி மேம். நான் போறேன். சார் பில்லு. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமா கேளுங்க. எங்க ஹோட்டல்ல எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி. ஒரு பாட்டில் தண்ணியா? அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். சார் சேஞ்ச் இல்லையா? சாரி என்கிட்ட இல்லை. இல்ல சார், இங்கேயும் இல்ல. மேடம் வாட்டர். சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? இவங்க பில்லுங்க. ஒரு பாட்டில் தண்ணி தான் சார். 20 rupees மேடம். சார் இந்தாங்க உங்க சேஞ்ச், வாங்கிக்கோங்க. அண்ணா, இந்த இடத்துக்கு எப்படி நான் போறது? அந்த இடத்துக்கு போகணும்னா மினிமம் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும் சார். அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதை தாண்டி ரைட் போனீங்கன்னா அங்க இருந்து நீங்க நேரா ஓ போகலாம். ஓகே. சார் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அந்த பிரிட்ஜ் தாண்டி போறேன்னு கேட்டேன். என்னைய கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? சார் எனக்கு கொஞ்சம் அவசரமா போகணும், அதனாலதான் நான் உங்களை டிராப் பண்ண சொல்றேன். சார் ப்ளீஸ் சார், நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ சார். இவனாவது நான் இவ்வளவு வேகமா ரிவர்ஸ் எடுக்கிறான். கண்டிப்பா எங்கேயாவது முட்ட போறான். இங்க பாரு, காதருக்கு ஃபோன் பண்ணி வண்டி நம்பரை சொல்லு, அதை அப்படியே தேடணும்னு சொல்லு. ஓகே. ஹலோ ஆண்டி ப்ரோ, என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க. அந்த 80 ரூபா ஆஃபர் இருக்குல்ல, ஃபுல் டாக் டைம். ஓகே. ஹலோ ஹலோ. அடச்சா, இன்னையோட இந்த ஆஃபர் வர முடியுதுண்ணே. அது மட்டும் இல்ல, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே. அந்த ஆள் வேற கால் பண்றானே. எதுக்கு தேவையில்லாம இந்த நேரத்துல அமைதியா இருங்க. நீங்க பேசுங்க. சொல்லுங்கண்ணா. ஹலோ காதர், ஒரு வண்டி நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சரிண்ணா. நோட் பண்றேன். KL7 J சரிண்ணா. 4702. ஓகேண்ணா. ஒரு கருப்பு கலர் லான்சர். சரிண்ணா. அந்த வண்டி வழியில எங்கேயாவது பார்த்தேன்னா உடனே நிறுத்திடு. உடனே நிறுத்திடுறேன். அப்புறம் இன்னொன்னு, அவன் ஃபர்ஸ்ட் கிராஸ் ரூட்ல கூட வர சான்ஸ் இருக்கு. யா ஓகே. ஓகேண்ணா பிடிச்சிடலாம். நான் எதனா பிரச்சனை வேலை பாக்குறதுக்கு நல்ல மாடு மேய்ச்சிட்டு போலாம்டா. இவன் சொல்ற வேலையெல்லாம் பண்றதுக்கு நமக்கு டைமும் இல்ல, காசும் கிடைக்காது. அவன் ஏற்கனவே எனக்கு எவ்வளவு பணம் தரணும்னு தெரியும்ல. காரணம் தெரியணும். 4702 எவனோட காரனே தெரியல. அது எங்கேயோ பார்த்தனே. அண்ணா, அந்த காரை நான் பாத்துருக்கேண்ணா. அந்த காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது கூட நான் திட்டினேன். செம வண்டினா அது. அப்படியா? ஏய், நமக்கு அந்த காரெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. முதல்ல போய் பார்சல் வாங்கிட்டு வா போ. ஏய், கார் ஓட்டுறியா மாட்டு வண்டி ஓட்டுறியா? ஸ்பீடா போய் தொலைடா. ஏன்னா கோவப்பட்டுனே இருக்க நீ? என்ன பண்றது, நான் சொன்ன வேலையை அவன் எப்படி செய்ய போறது இல்ல. என்னாச்சு? ஏற்கனவே நான் அவனுக்கு பணம் தரணும். இது நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்னா அவன் கண்டிப்பா உனக்காக கேட்டிருப்பான். அதானே பிரச்சனையே. அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சானா திரும்ப என்கிட்ட பணம் கேட்பான். அது மட்டும் நடந்துருச்சு, உன் ஷேர்ல இருந்தா கொடுப்பேன் சொல்லிட்டேன். ஆமா. என்னண்ணா பேசிக்கிட்டு இருக்க? அடுத்த மாசம் கல்யாணம் வேற இருக்குண்ணே. அதெல்லாம் சரிதான். ஐசா கூட மொத்த பிசினஸ் நான் பாத்துக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட பணம் இல்லாதனால நீங்க எல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் இல்லண்ணே. இப்போ உனக்கு என்கிட்ட இருந்து பணம் கிடைக்கும், அதனால என் கூட இருக்க. ஆனா நான் இந்த கான்ட்ராக்ட கண்டிப்பா ஏத்துக்க போறேன், என்ன வேணா நடக்கட்டும். ஏன்னா கோவப்பட்டுனே இருக்க? கண்டிப்பா முடிச்சலாம் நம்ம இத. நீ ரொம்ப பேசாத, ஸ்ட்ரைட்டா பார்த்து வண்டி ஓட்டு.
Are you okay? யார் நீ? உன்னோட எண்ணம் என்ன? என்னம்மா, நான் தான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னனே. எனக்கு எதுவும் இல்ல. அறிமுகம் இல்லாதவங்க கூட ரொம்ப தூரம் பயணிக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா தானே இருக்கும். ஓ, நீங்க டாக்டரா? ஐ எம் சாரா. ஐ எம் சிஸ்டம் ஹெட் இன் UST. நான் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு ஊருங்களுக்கெல்லாம் போகணும். அதுக்கு முன்னாடி என்னோட ஊருக்கு போய் என்னோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஓவர் ஸ்மார்ட்னஸா என்கிட்ட நடந்துக்க முயற்சி பண்ணாத. வர ஜங்ஷன்ல உன்னை இறக்கி விட்டு நான் போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ஆனா சார், ஹலோ, எனக்கு வண்டி கிடைச்சிருச்சு. எதுவும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். யா ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எங்க இறங்கல, நீயா சொல்லலாம், நான் எங்கேயாவது உன்னை இறக்கி விட்டு போயிடுவேன். ஐ எம் சாரி, ஆனா என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்னால உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது. ஹலோ, நான் கிட்டத்தட்ட அந்த இடத்த நெருங்கி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமே, எக்ஸாக்டா அந்த இடம் எங்க இருக்கு? ஹலோ ஹலோ, இதுல இருக்கிறது உங்களோட பொண்ணா சார்? பையா, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் இப்ப என்னதான் கேட்டேன். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணானே. ஆனா இந்த பக்கம் தானே போனோம். நான் சொல்றேன், எல்லாம் ஸ்ட்ரைட்டா போடா. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் போடா. அது காதர் வண்டி தானே? வண்டி நிறுத்து. டீல சுகர் கம்மியா இருக்குல்லண்ணா? ஆமாடா, டீல சுகர் கம்மியா இருக்குல்ல? ஓசில குச்சா அப்படிதானா? யாரும் குஷ்டு குச்சா மாதிரி இருக்குது. அட கடவுளே, இவனுக்கு வர வேலையே இல்ல போல. சொல்லுங்கண்ணா. எங்க இருக்க? அங்கதானே போயிட்டு இருக்க. ஓ ஆமாண்ணா பிடிச்சலாண்ணே. சரிப்பா, அவனை பிடிச்ச உடனே எனக்கு கூப்பிடு. நான் அவனை தனியாவே சந்திக்கிறேன். கண்டிப்பாண்ணே, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கூட மூளையே இல்லடா. நம்ம கழட்டி ஒண்ணு நினைச்சா கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றானே. ஆனா உனக்குண்ணே அண்ணா, இங்கேயா இருக்கீங்க? காதர், உன்னை இந்த லைன்லயே நான் தான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? நல்லா கேட்டுக்கோ, என்கிட்டயே உன் வேலையை காட்டாத. டேய், அவன்கிட்ட வண்டி பெட்ரோல் காசு வாங்கி. டேய் விடுறா காசுடா. இந்த நீ வச்சுக்கோ. டேய் தம்பி, என்னடா 10 ரூபாய் வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான்டா. தோசைகள் மாதிரி இருக்கிறான். அவன்கிட்ட காசு அண்ணா, அவன் 2000 தானே வச்சிருக்கான். அவனுக்கு எத்தான் நினைச்சிருந்தேன். இப்போ அவன்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கும் சேர்த்துதான். அண்ணா, உங்களை மிதிச்சிட்டு நான் வாழ்க்கையில மேல வர முடியுமாண்ணே? வாய மூடு, வண்டி எடு. ஓகேண்ணே, நான் நினைச்ச மாதிரியே நீ ஒரு மக்குண்ணே. என்னோட பேலன்ஸ் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட போனை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? நீங்க முதல்ல வண்டியில இருந்து கீழே இறங்க, அப்புறம் போய் கால் பண்ணிக்கோங்க. வெளியே போன் புத்த ஏதாவது இருக்கும், இல்லை யார்கிட்ட போனை வாங்கி கால் பண்ணிக்கோங்க. எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி, என்னால பார்த்துக்கலாம். ஓகே, நான் சொல்றேன்ல, சும்மா அதே கேட்டுட்டு இருக்காதீங்க. ஓகே, நான் தான் சொல்றேன்ல, என்னால பார்த்துக்கலாம். அப்புறம் இப்பதான் பிரச்சனை உங்களுக்கு. நில்லு, இறங்கி வெளியில வா. ஓ டாக்டர், நீங்க டாக்டரா? எதுக்கு எந்த பக்கமா போறீங்க? வந்த உடனே எஸ்ஐ பாருங்க. நான் வேணும்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசவா? நிறுத்தியா? நீங்க என்ன நினைச்சீங்க? ஹைவேஸ்ல செக்கிங் இருக்காதா? இப்ப எல்லாருமே எங்க தான் போறீங்க? சார், நாங்களாம் ஒரே ஃபேமிலி சார்.
குடும்பமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் டொனேஷன் பண்றதுக்கு. டொனேஷனா? சரிங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி சார். மணி, அவங்க ஃபேமிலியா? விட்டுரு. சரிங்க ஐயா. டாக்டர் நீங்க போலாம். சார் நாங்களும் ஃபேமிலி தான் சார், ப்ளீஸ் விட்டுருங்க சார். ஃபேமிலியா? நல்ல டீசன்ட் ஃபேமிலி. தண்ணி. தேங்க்ஸ். என்னோட பேரு ஜேக்கப். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நீங்க ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்களா? எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லைதான், ஆனா உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியுது, அதனால தான் கேட்டேன். டாக்டர்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டென்ஷனா இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். நான் காரணம் இல்லைன்னு நம்புறேன், அப்படிதானே? உங்களுக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொந்தமா ஒரு பிரச்சனை இருக்கும். அது எல்லாருக்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதில் எனக்கு விருப்பமும் கிடையாது. நான் உங்களுக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டும்தான் சொன்னேன், அவ்வளோதான். தட் இஸ் பிகாஸ் மை மேனஸ். அதுவே எனக்கு கஷ்டமான சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணதுக்காக, அவ்வளோதான். அதோடு முடிஞ்சது. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஐம் சாரி. ஹலோ ஹலோ. Oh God. நியாயமா பார்த்தா இந்த சிச்சுவேஷன்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? போர் அடிக்குது. நீ ஏன் என்கிட்ட கொஞ்சம் பேசக்கூடாது? டைம் பாஸ் ஆகும்ல.
ஏதாவது பேசு, சும்மா இருக்காத. நீ எதுக்குமா என்கிட்ட பேசணும்? அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்லைல்ல. நீ ஏன் உன் புருஷனை பத்தி ஏதாவது பேசக்கூடாது? அவன் ரொம்ப நல்லவனா? உனக்கு என் புருஷனை பத்தி நல்லாவே தெரியும். அதனாலதான் என்னையும் என்னோட குழந்தையும் என் கூட்டிட்டு வந்திருக்க. அடா கடவுளே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அவனை பத்தி வேற ஏதாவது சுவாரஸ்யமா சொன்னேன். நான் ஆர்வமா இருக்கேன். வாய் திறந்து சொல்லு. எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு தெரியும் உன்னை எப்படி பேச வைக்கணும்னு. தயவு செஞ்சு அப்படி பண்ண வச்சிடாத. அவளுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். சரி, அப்புறம் வா, ஏதாவது பேசு. வாய தரேன். ஏய் செல்லக்குட்டி, ஐம் சாரி. உன்னை நான் பயமுறுத்திட்டேனா? ஐம் ரியலி சாரிம்மா. இப்போ உங்க அம்மா உங்க அப்பாவை பத்தி பேசுவாங்க. டாக்டர் ஜேக்கப், அது என்னோட வெறும் நிக்நேம் மாதிரி தான். நான் என்னோட தொழிலில் முன்னேறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணதில்லை. அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் தான், பணம். இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு குடும்பம் வேற. ஆனால் அவங்களனா நான் ஒரு அனாதை. ஆனால் என்னோட எண்ணம் எல்லாருக்கும் தேவை பணம் தான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லாருக்கும் ஒரு நாள் உண்மை புரிய வரும். நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த நாள்னு. நான் இன்னைக்கே முடிவு பண்ணி ஆகணும். ஏன்னா இதுதான் எனக்கான கடைசி நாள். அண்ட் as usual இதை நான் ஒரு அட்வான்ஸாகவே எடுத்துக்கிறேன். ஆனால் ஒன்று, என் திட்டம்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஏன்னா என்கிட்ட இருந்த மருந்து எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒன்றா இருந்தது. எல்லாம் கிடைச்சதுனால நான் எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை. பொருளுக்கான விலை தான் எல்லாத்தையும் தீர்மானிச்சுது. ஆனால் இப்போ என்னோட ஃபேமிலி. ஆனால் இப்போ நான் ட்ராவல் பண்ணுறது இந்த யூஸ் ஆகாத மெடிசனை தூக்கிட்டு. இதனால என்ன பயன்? இதனால என் குழந்தைய என் மனைவி என்னால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து நான் பயந்துகிட்டு இருக்கேன். இம்ரான், நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். எனக்கு உங்களுக்கு எப்போ என்னன்னு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. நான் இப்போ இங்க ஒரு பிரிட்ஜு கிட்டே இருக்கேன். ஏய், ஒரு நிமிஷம் இல்லை. உனக்கு யார் கால் பண்ணது? சொல்லு, யார் நீ? நிறைய கேக்குறீங்க. மரியாதையா சொல்லிட்டு போங்க. ஏய் ஏய், நீ யார்கிட்ட கேட்டுட்டு இருக்க தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை நான் சுடுறதுக்கு முன்னாடி நான் யூகம் பண்ணது சரியான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஓகே. ஆனா இப்போ உன்னை போட்டு தள்ளுறது தான் சரி. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நீ கதை சொன்னதெல்லாம் போதும். அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இப்ப தயாரா இல்ல. அதனால உன்னை இப்ப நான் போட்டு தள்ளிட்டு ஒரு முடிவு கட்டிடுறேன். தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. ஓ, நான் சொல்றது கொஞ்சம். அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஏன் அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கோம்? இங்கதான் என் பாட்டி இருக்காங்க. அவங்கள உனக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சேன். வாய மூடிக்கிட்டு வண்டி ஓட்டுறா. பையா, போற வழியில ஒரு போலீஸ் செக்கிங் இருக்குன்னு. ஆமா, ஹைவேல போலீஸ் செக்கிங் இருக்கதான் செய்யும். அவன் இந்த பக்கம் தான் போயிருப்பான். ஒருவேளை அவன் பாட்டிக்கு உன்னை பிடிக்கலன்னா நீ அருவியில குதிச்சு சூசைட் பண்ணிக்கலாம்ல. சும்மா சந்தேகம்னு கேட்டேண்ணா. எதுக்காக இந்த சின்ன விஷயத்த பெருசாக்கி எப்ப பாரு எங்களை சும்மா சும்மா திட்டிக்கிட்டு இருக்கீங்கண்ணா? ஏய், அந்த வண்டியை தானே நம்ம தேடிட்டு இருக்கோம். அதுதானே. ஒரு நிமிஷம், வண்டியை நிறுத்து. நான் அந்த வண்டி நம்பர் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நம்பர் வந்து KL7J4703. 4702டா. அது நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்க, அதனால தான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இங்க வாப்பா, இது அதே நம்பர் தானா? ஆமா பையா, அதே நம்பர் தான். அப்பனா அந்த டாக்டர் இங்க எங்கயாவது தான் இருப்பான். கண்டிப்பா தேடு. போ நீ அங்க போய் தேடு. சீக்கிரம். ஏய் பையா, வா. நீ என்ன பண்ற? ஏய், போய் தேடுறா. பையா, அவன் கூட போ. பையா, இப்படி போலாம் வாங்க. ஏய், தயவு செஞ்சு நாங்கள் கூட்டிட்டு போவாத. அவனுக்கு எல்லாரும்
அவனுக்காக வேலை செய்யறவனுங்க. தயவு செஞ்சு நாங்க கூட்டிட்டு போகாத. அந்த வியாபாரி நான் சொன்ன அந்த மருந்து அவனுங்களுக்கு தான் தேவைப்படுது. அழகா இருக்குல்ல? ஏய் பட சொட்ட. மூஞ்ச பாரு ஈமு கோழி மாதிரி. நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பொண்ணு பார்த்துட்டு இருக்கியா? வந்த வேலையை பாடுறா. ஏய் நீ இங்க வாடா, தேடு, நல்லா தேடு. ஆமா ஐயா, தேடிட்டு தான் இருக்கேன். என் கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னு மட்டும் எதுவும் நினைக்காத. இப்போ இவங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா அது நான் மனசு வைக்கணும். இங்க பாருங்க, இந்த பக்கம் போலீஸ் செக் பண்றாங்க. நீங்க மியூசியம் போய் அங்க என்ஜாய் பண்ணுங்க. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ? இல்ல எக்ஸ்பென்சிவ்லாம் இல்ல, வெறும் 20 ரூபா தான். நீங்க போங்க. யாரடா அவங்க? நான் அந்த லவ்லி ஜோடிக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு. ஆமா ஆமா, நம்ம பிக்னிக்காக தானே வந்திருக்கோம், எல்லாருக்கும் டிப்ஸ் கொடுக்கறதுக்கு. எப்பயாச்சும் பொறுப்பா நடந்துக்கோடா. அண்ணா நீங்க என்ன பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டீங்களா? இருக்கிறதுல நீங்க என்ன பெரிய முட்டாள? எனக்கும் அறிவுலாம் இருக்குண்ணா. உங்களுக்கு தெரியும்ல, அடுத்த மாசம் என் வயசு 28. ஏய் நிறுத்துடா, எப்ப பார்த்தாலும் நீ இது ஒரு வேலை ஒழுங்கா பண்ண முடியல, இதுல கல்யாணம் வேற, குழந்தை வேற கேக்குதா? அண்ணா அங்க பாருங்கண்ணா, அந்த டாக்டர் கார் எடுத்துட்டு போறான். ஏய் முட்டா பசங்க, என்ன பாத்து நிக்கிறீங்க? தேடுங்கடா, ஓடுங்க, போய் பிடிங்க பிடிங்க. சீக்கிரம் வாங்கடா. வண்டி எடுங்க, வண்டி எடுங்க சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க, ஓட்டுறா வண்டியை. அடி அடி அடி, வண்டி எடு. ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தப்பிச்சிட கூடாது. நிக்காத, ஓட்டுறா. நம்ம அவ்வளவு கிட்ட நெருங்கி அவங்கள பிடிக்க முடியாம போயிடுச்சுனே. என்னன்னா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணுவேன்? அதான் நீ எதுவுமே செய்யலையே, அதானே பிரச்சனை. நீ ஜீப்ப மாட்டு வண்டி மாதிரி ஓட்டுற. ஓ, முதல்ல அது மட்டும் என் கைக்கு வரட்டும், அப்புறம் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். உன் கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட், ஒன்னுத்தையும் விடாம எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? இதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. எங்க இருக்கீங்க நீங்க? நாங்க ஆல்மோஸ்ட் செக் போஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம் மேடம். நீங்க அங்கே வெயிட் பண்ணுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அலர்ட் பண்ணி வெயிட் பண்ண சொல்லுங்க. அந்த வியாபாரிங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். ஓகே, थैंक यू. மேடம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அப்படிதான். நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். என்னடா வண்டியை ரிவர்ஸ் எடுத்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? அப்படியே எஸ்கேப் ஆனாலும் எவ்வளவு தூரம் தான் போவேன்னு நினைக்கிறேன்?
முதல்ல எல்லாம் நாய் என்ன துரத்தி இருந்துருச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ நான் தான் அந்த நாயை துரத்துறேன். கார் விட்டு வெளில இறங்குடா. என்னோட பேட் வேணுமா? ஓடுடா இங்க இருந்து. ஏய் வெளில வாடா நாயே. எவ்வளவு தூரம் என்ன அலைய விட்டால, உள்ள உட்காந்து என்ன பாக்குற நீ? என் வாழ்க்கையோட விளையாடினால நீ. ஓ, அப்போ நீ தான் அந்த டாக்டருக்கு ஹெல்ப் பண்றியா? சம்பளம் எல்லாம் பேசிக்கிட்டியா? மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து மொத்தமா எஸ்கேப் ஆயிலான்னு பாக்குறீங்களா? என்ன ஹனிமூனா? என்ன நடக்குது? எனக்கு நீங்க பணம் கொடுக்கல. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? என்ன காமெடி பண்றீங்களா? ஏய், நீங்க பாத்தியாடா அண்ணா எப்படி பேசிட்டு இருக்காரு? அந்த பேகை என் வண்டியில வச்சுட்டு திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுங்க. என்ன பண்றீங்க? ஐயோ பையா, அழுகுன முட்டை பையா. லூசு பசங்களா? டேய், கபடிக்குதுடா. சொல்லிட்டு தான இருக்கோம். பையா, என்ன பண்றீங்க? வாங்க பையா, போயிடலாம். பையா, வண்டி எடுடா. பையா. சீக்கிரம் வண்டி எடுடா. நிறுத்துங்க. நிறுத்த மாட்டேங்கிறாங்க. டேய், ஏய், என்ன பண்ணிட்டீங்க? வண்டி எடுடா சீக்கிரம். கேளுங்கடா. சொல்றேன்ல. ஏய், சீக்கிரம் எடுடா. தொடச்சது போகாதுடா இது. வண்டி எடுக்க சொன்னா என்னடா தொடச்சிட்டு இருக்க? முட்டாள். எடுடா வண்டியை. இங்க என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க? போய் அங்க கத்துங்கடா. அவனுங்க தான அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ பையா, முடியல பையா. டேய், டேய், நிறுத்துங்கடா. ஐயோ போயிடலாம் பையா. அண்ணே, இது போகவே மாட்டேதுண்ணே. அதனால ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். பையா, நான் ட்ரை பண்றேன். பையா, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சீக்கிரமா தொலைங்கடா. தொலைங்கடா. ஒரு வேலை ஒழுங்கா செய்யறது கிடையாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பையா, கொஞ்சம் தண்ணி. இருடா. இத இங்க ஊத்துங்க. இங்கயா? அங்கதான். இம்ரான், ரெட் ஜீப். அதுல மூணு பேர் தான் இருக்காங்க. சிம்பிள். ஓகே, அவங்கள பிடிச்சிட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லிட்டீங்கல்ல? எஸ் மேம், நான் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் தேவையில்ல. மேடம், எல்லாம் சரியா தானே இருக்கு? சோ இல்ல, தெரிஞ்சுக்கிறது தான் கேக்குறேன். சரி மேடம், போலாம் மேடம். மத்த எல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க. ஓகே இம்ரான். அப்போ நீ தான் உண்மையான குற்றவாளி. பெரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட் நினைப்ப உனக்கு. வெளியில போய் மெடிசின்ஸ் விக்கிற. ஹலோ. சாரி மேடம். வழி விடுப்பா. இவன் வேற, இவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அந்த மேனேஜர் போய் நான் கால் பண்றான். சொல்லுங்க. என்னப்பா, எப்படி போயிட்டு இருக்கு? நான் ஏதோ இதை நீங்க கொஞ்சம் சம்பாதிக்க எடுத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னால இதை செய்ய முடியலன்னா தயவுசெய்து சொல்லிருங்க. எனக்கு சத்தியமா புரியல ஐசக் உங்க கூட எப்படி டீல் பண்ண போறான்னு. சார், இன்னைக்கு ஈவினிங் குள்ள கண்டிப்பா. சும்மா அங்க உட்காந்து போன்ல பேசினா மட்டும் போதாது. எனக்கு எப்படி பிளான் பண்ண சொல்லி தரேன். அவன் பாரதேசி. இது வரைக்கும் ஒரு பைசா கூட பேமெண்ட் வரல. அவன் வேற. அண்ணா, நீங்க ஏன் அந்த லாட்டரிலாம் ட்ரை பண்ணி காசு பார்க்க கூடாது? ஏன்னா உங்க டைம் இப்ப சூப்பரா இருக்குண்ணே. டேய், போலீஸ் வேலை இருக்காங்கடா. அப்ப நம்ம மாத்திப்போம்ண்ணா. நீ வண்டி நிறுத்தாம ஓட்டிட்டே இரு. எங்கேயும் நிறுத்தாத. கேட்டா பிரேக் ஃபெயிலியர் சொல்லிக்கலாம். ஓகே அண்ணா. சார் சார் சார், வண்டி நிறுத்து. கம் ஆன் गाइस. ஐயோ அண்ணா, குறுக்குல வந்துட்டாங்கண்ணா. பிரேக் அழுத்து. எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டி நம்ம கன்ஃபார்மா ஜெயிலுக்குள்ள போயிருவோம்.
ஓகே, ஏதோ ஒன்று நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். சப்போர்ட் பண்ணு, சரியா? சரிண்ணே. ஹலோ சார், அவனால அங்கே சரியா பிரேக் பிடிக்க முடியல சார். எங்க வேகமா போயிட்டு நாங்கள் சும்மா இப்படி வண்டில இருந்து கீழே இறங்க. எதுக்கு சார்? சொல்றேன்ல, இறங்கடா. அண்ணே உங்களை கூப்பிடுறாருண்ணே, போங்க. மேடம்க்கு கால் பண்ணி அவங்களை நம்ம பிடிச்சிட்டோம்னு சொல்லுங்க. ஓகே சார். மேடம், எனக்கு தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். நான் எதையும் இழக்க விரும்பல. தயவு செஞ்சு என்னோட மனைவியும் என்னோட சும்மா நிறுத்துறியா? நீயே உனக்கு இப்ப பாதுகாப்பா இல்ல. ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்க சபார்டினேட் கிட்ட நான் பேசினேன். அவங்கிட்ட பேசிதான் உங்களோட பிளான் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எது எப்படியோ நீங்க நினைச்சது சரியா போச்சு. எவ்வளவோ போராட்டங்கள் நடந்து போச்சு, ஆனாலும் உங்க பிளானை நீங்க மாத்திக்கல. அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். நாம எப்பவுமே ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்கணும், அப்பதான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் அன்னைக்கு நான் உங்களை தடுக்க பார்த்தேன், ஏன்னா நான் உங்க சகோதர மாதிரி. நீங்க எந்த ஆபத்திலையும் மாட்டிக்க கூடாதுன்னு சொன்னேன். ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். ஹலோ ஹலோ, நான் அப்புறம் பேசுறேன் சார். சொன்னா கேளு. இந்த டிவி வால்யூமை கம்மி பண்ணு. உங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ண ட்ரை பண்ணேன். என்னாச்சு மேடம்? நம்ம பிளான் பண்ண மாதிரி எங்களால அவங்கள காரை நிறுத்த முடியல. அவங்க எல்லாம் தனியா வரல, ஒரு குரூப்பா வந்திருந்தாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியல, இங்க வந்து நிக்கிறீங்க. மேடம் என்ன பேசுறீங்க? அவங்க தப்பிக்க நான் ஹெல்ப் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கிட்ட மட்டும் ஆட்கள் இருந்தா இது நடந்திருக்காது. அப்புறம் நீங்க தான் எல்லா முடிவு எடுக்கிறீங்க. உன்னால முடியலனா போயிட்டே இரு. மேடம், அங்க இருக்கிற மத்த போலீஸ் ஆபீசர் பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா? நாங்க ட்ரை பண்ணோம் மேடம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி முடியல. நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அதான் மேடம், எங்களுக்கு வேற வழியே இல்ல. அவங்க கண்டிப்பா இந்த பேக்கை தேடி வருவாங்க. அவங்களுக்கு அந்த பேக் மட்டும் கிடைச்சிருச்சு, அப்புறம் நீங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும். நான் ஒன்னு சொல்றேன், இந்த பேக்கை நான் எடுத்துக்கிட்டு போறேன். நீங்க டாக்டரோட எஸ்கேப் ஆயிடுங்க. நீ தொழில இருக்குன்னே எனக்கு தெரியலண்ணா. மேனேஜரும் என்னாண்ட எதுவும் சொல்லண்ணா. இல்ல நீ இருக்கும்போது நான் இந்த மாதிரி வேலை பண்ண போறேன். சரி, ஏதோ ஒண்ணு, நீ வந்தது நல்லதா போச்சு. ஆமாண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணா. நான் மேனேஜர் கால் பண்றாரு. போன் எடுக்காத. முதல்ல அவன் நம்மள ஏமாத்த பார்த்தான்ல, இப்போ அவனுக்கு சரியான பதிலடி நாம கொடுப்போம். அந்த பரதேசி ஜேக்கப், அப்புறம் அவன் கூட இருக்கிற அந்த லேடி, அவங்க ரெண்டு பேரையும் நீ மட்டும் என் கூட இரு. கண்டிப்பாண்ணா. ப்ரோ, இதெல்லாம் நியாயமே இல்ல ப்ரோ. எனக்கு வர கமிஷன்ல இவனுக்கு கூட எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. நான் இப்பவே சொல்லிட்டு மாத்திக்கோங்க. ஏய், அவரை யாருன்னு நினைச்ச? தலைடா. இந்த தொழிலே அவர் தான் தலை, தெரியுமாடா? தெருதல. ஏய் விடுறா. அதாவது எங்களுக்குள்ள ஒரு தனி டீலே ஓடிட்டு இருக்கு, தெரியுமா? மேடம், இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை. இப்போ நம்ம கரெக்டா பிளான் பண்ணாதான் உண்டு. மேடம் ப்ளீஸ், நீங்க இங்க சும்மா நின்னுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மேடம். சீக்கிரம் முடிவெடுங்க மேடம். அவங்கள மட்டும் அந்த பேக் கிடைச்சிருச்சு, அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். மேடம், அவங்க இங்க எப்ப வேணா வரலாம். ப்ளீஸ் மேடம். ஹலோ ஹலோ, நான் இப்போ எங்கே வரணும்? சான்சலர்ஸ் கெஸ்ட் ஹவுஸ். ஓகே, நான் அங்கே வரேன். சீக்கிரமா.
ஓகே மேம். அண்ணா அவனுங்க போறானுங்க. சீக்கிரம் ஓட்டு. அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஸ்பீடா ஓட்டுறான். அந்த பிளாக் காரை ஃபாலோ பண்றான். அண்ணா சீக்கிரம் போடா. பிளாக் பண்ணி எங்கடா போறேன்? பிளாக் பண்ணி பண்றா. ஷிட். டர்ன் திருப்பு. வண்டி திருப்புன்னு சொன்னேன். சொல்லுங்க. ஹலோ. எஸ் மேடம். மேடம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு வேற வழியே இல்லை. அந்த பேக் அவங்க எடுத்துட்டாங்க. ஓ காட். இங்க பாரு ஜேக்கப், இந்த சிச்சுவேஷன்ல நீயும் நானும் இப்படி போறது எனக்கு சரியாவே படல. நாம ஏற்கனவே பேக் வேற எழுந்துட்டோம். நாம இப்ப நிறுத்திக்கிறது நல்லது. நாம வேற ஏதாவது யோசிச்சு பண்ணலாம். எனக்கு என்னோட பிளானை சேஞ்ச் பண்றதுக்கு எந்த டைமும் இல்லை. எனக்கு என்னோட குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும், அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நான் அவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? உங்களுக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, அதை பத்தி எனக்கு பிரச்சனையும் இல்லை. இந்த அசைன்மெண்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே போலாம். இவனுக்கும் அந்த மேனேஜருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இருக்குண்ணா. அந்த போலீஸ் கையில இருந்து நம்ம எஸ்கேப் பண்ணதுக்கு காரணமே வந்தானா. ஒரு பேக் பின்னாடி 10 பேர் போறீங்க. அந்த லேடிய ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்க விடல. அவங்க அந்த பேக் எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க எல்லாம் உண்மையான ரவுடி தானா? சொல்லுங்க. சரி, இப்போ இந்த பேக் எடுத்துக்கங்க. நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லிடுறேன். கடைசியில எல்லாருமா சேர்ந்து என்ன முட்டாளாக்குறீங்களா? இல்ல இருந்து ஸ்டஃப் எங்க? என்ன நடிக்கிறியா நீ? உண்மையா சொல்லு, ஸ்டஃப் எங்க இருக்கு? இந்த காலி பேக்கை என்கிட்ட கொடுத்து ஏமாத்த பாக்குறியா நீ? கையட்றா.
யார்கிட்ட பேசுற தெரியுமா? நான் அப்பவே அந்த காரை ஃபாலோ பண்ண சொன்னேன், கேட்டீங்களா? போய் மூடுறா. ஏய் சொல்டா கமன்றா. முட்டா பையனே. உன் வேலை தான் முடிஞ்சு போச்சுல, நீ இங்கே வெயிட் பண்ணு. இந்த வேலையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றது, எங்க பார்த்தாலும் ஒரே கெட்ட செய்தியா இருக்கு. யாருமே உருப்படியா இருக்கிறது இல்ல, ஆனா நாம மட்டும் உருப்படியா இருக்கணுமா? என்ன உலகம்? ஹலோ, அட்வொகேட் சொல்லுங்க, என்னாச்சு? ஓ, இங்க வந்துட்டீங்களா? சரி சரி, முதல்ல உள்ள வாங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா முதல்ல உள்ள வாங்க. இது ஒன்றும் டிக்கெட் கவுண்டர் இல்ல சார். ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? முதல்ல உள்ள வாங்க. இல்ல இல்ல, நான் அங்கேயே இருக்கேன். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து. உன்னை பார்த்து பயந்துட்டார் போல. நாளைக்கு போலீஸ்ல மாட்டினா இவரை பத்தியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு பயந்துட்டாரு. இங்க பாருங்க சார், நான் பெரிய ரிஸ்க் எடுத்து தான் எல்லாத்தையும் பண்றேன். இங்க செய்யறது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அது சரிதான் அட்வொகேட் சார். இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்து தான். ரொம்ப நல்லா இருக்கு. அடே நீலாம் ஒரு டிரைவர். எந்த உலகத்துலடா இவ்வளவு கேவலமா வண்டி ஓட்ட படிச்ச நீ? என் கடை முன்னாடி வந்தாட ரிவர்ஸ் எடுப்பேன். மூளை இருக்காடா உனக்கு? உன் கடையா? ஆமா பின்ன. யா, உன் கடையில இருந்து அந்த கட்டையை ஒதுக்கி வச்சிருந்தா வண்டி எடுத்து போயிருப்பேன்ல. அட நீ முன்னாடியே சொல்லியிருந்தானா அந்த கட்டையை எடுத்து வச்சிருப்பேன்ல. அதைத்தான் சொல்றேன், உனக்கு புரியலையா? நீ அப்படியே புரியுற மாதிரி சொல்லிட்ட. அட வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும் போது எந்த பொண்ணை பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அவங்கிட்ட போடா. என்ன தைரியம் இருந்தா என் கடைக்குள்ள விட்டுருப்ப. இடிச்சதுக்கு துட்டு கொடுக்காம நீ இங்க இருந்து நகர முடியாதுடா. என்னது துட்டு கொடுக்காம? என்ன பேசுற? இது யார் வேண்டிங்க? ஏய் அவ்வளவு அவசரம்னா நீ வண்டியை ஓரமா நகர்த்தி விடுறா. இந்த பாருப்பா, இங்க வந்து பாரு. சும்மா வண்டி டச் பண்ணி நிக்குது, அதுக்கு கத்தினுக்குறான் இந்த ஆளு. ஆமா ஆமா. ஏய் நீ யாரு முதல்ல? இங்க நிக்காத போ. உன் வீட்டுக்குள்ள வந்து விட்டா தெரியும்டா. இந்த கடை எங்க அப்பா எனக்கு கொடுத்தது தெரியுமா? இந்த கடையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்துட்டு இருக்க தெரியுமா உனக்கு? உடைச்சது காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். ஒத்த பைசா கொடுக்க முடியாது. முடிஞ்சா எங்க இடத்து வாங்கிக்க நீ. ஏய் அப்படியா? வாங்கி பாரு. என்ன சேலஞ்ச் பண்றியா? ஏய் நான் தள்ள மாட்டேன்டா. வாங்கி பாரு நீ. கண்டிப்பாடா. தைரியம் தான் செய்டா. சாவுடா. ஏய் நீ மேல கேக்குற. அட டேய் சாவித்தி போடு நீ. ஆமாடா சாவித்தி போடுடா. என்ன தைரியம் நீ கடைக்குள்ள வண்டி விட்டு. இந்த பாரு என்ன பண்ற பாரு டேய். நீ இடத்துல எம்எல்ஏ கேக்குறீ. ஏடா கடை வச்சு கடைக்குள்ள பிஸ்தாவா டேய். ஆமாடா பண்ற பாரு. பாதா பாரு எல்லாம் நான் ரொம்ப வாங்க முடியாது நீ. டேய் கூப்றா போலீஸ். யாரவன கூப்றா நீ. கூப்றா யாரவன கூப்றா. மேன்றடா நான் பயந்துறடா. டேய் தூக்கி போட சாவி எடுத்து கையில கொடுத்தா அவன உன்னை பின்னிடுவே போ. அந்த சாவி இப்ப நாய் நரி தூக்கிட்டு போய் கையில வரல. கடை இங்க இருக்காது சொல்லிட்டேன். துவம்சம் பண்ணுவாமா. கடை இங்கே தான் இருக்கு. நான் இங்கே தான் இருப்பேன். டேய் எனக்கு வேற இருக்குடா. பண்ணிக்கோடா. வெறுப்பேத்த டேய். உன்னை கொன்னுட உன்னை டேய். டேய் கடை அடிச்சு வச்சிரோ சொல்றேன். ஏய் நான் மண்டை அடிச்சு வச்சிரோடா. இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா போயே தீருவேன். இப்ப கூட நான் உன்னை முழுசா நம்புறதா இல்ல. நானும் பாக்குறேன் எவ்வளவு தூரம் இது போகுதுன்னு. பாத்துக்கலாம்டா. எவ்வளவு நாள் ஆனாலும் இங்க இருந்து நகர முடியாதுடா. காசை வச்சாம இங்க இருந்து நகர முடியாதுடா. மேல கை வச்சு பேசாதடா. டேய் உனக்கு தைரியம் இருந்தா கை வச்சு வாடா. நில்றா. என்னடா பண்ணுவ? ஊர்காரர குடிடா. டேய் என்னடா பண்ணுவ? டேய் என்னடா தர ஏய். நீங்களே ஏன் ஊர்காரங்க தான் கேளுங்கடா. உன்ன டேய் கோவம் வந்து அவனை வெட்டிடுவோம் உன்னை. டேய் போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ்? நான் பார்க்காத போலீஸா? சல்யூட் அடி மணி. இது ஆம்பளை போலீஸா பொம்பளை போலீஸா? அடக்கடவுளே, இப்பதான் முத வாட்டி வெளியில வந்திருக்கோம், அதுக்குள்ள பிளாக். இந்த வழியில வேற வழி இல்லையா? அப்படி சுத்திட்டு போவோம் வா. மச்சா பின்னாடி ரிவர்ஸ் பாடுறா. என்னடா பண்றது? வாய் மூட்டை உக்காடுறா. நான் அங்க ஏதோ பஞ்சாயத்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். வேற எதனா ரூட்டை புடிச்சு போயிடலாமா? என் வேலைக்கு உன்னை கூட கூட்டின்னு போனா விஷயம் எல்லாம் எப்படி நார்மலா நடக்கும்? என்னன்னு போய் பாருடா. என்ன மட்டுமே பாத்துட்டு இருக்காத. என்ன சொல்றாருல போடா.
இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இங்க டிராபிக் ஜாம் ஆனா அதுக்கு நான் என்ன பண்றது? ஏய் ஏய் நீயா? வெளியோடா, வெளிய வா. அண்ணே அண்ணே அண்ணே, அந்த டாக்டர் இங்க தான் இருக்கான். பிடிங்கடா, என்ன பார்த்து நிக்கிறீங்க? வண்டியை எடுங்கடா. பாதியில மொத்தமா முடிச்சிட்டீங்களா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ என்ன பண்றன்னு தெரியுதா? உன்ன மாதிரி எனக்குன்னு பர்சனல் நிறைய இருக்கு. பர்சனல்? ஏய் என்னடா பண்ற? உன் மூஞ்ச பார்த்தே வேணுமா? மச்சி, கண்ணுலாம் ரொம்ப உள்ள போன மாதிரி இருக்குதுடா. அடிக்கிறத முதல்ல நிறுத்து, சரியாயிடும். என்ன தனியா சொன்னடா மச்சான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நாம இந்த ட்ரிப்பு போறதுக்கு உன் ஆண்டி கிட்ட என்ன காரணம் சொல்லிட்டு வந்த? அதை சொல்லு முதல்ல. நான் சர்ச்சைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ, சர்ச்சுக்கு போறேன்னா சொல்லிட்டு வந்த? ஆமாண்டா. ஒவ்வொரு வாட்டி நீ சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரிப்புக்கு தான் போயிட்டு இருக்க, கரெக்டா? ஆமா, இப்ப அதுக்குண்ணா நானும் ஒரு வகையில காஞ்ச வந்தேன்டா. ஆமா ஆமா, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்புறம் நான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு உன் ஆன்டிக்கு மட்டும் தெரிஞ்சது. நான் உனக்கும் கொடுத்துருக்கேன், நீயும் வந்துட்டு இருக்க. ஓகே, இப்போ வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. சரி விடுமச்சி. சரி, என்னோட நீனே வீட்டுல சொல்லிட்டு வந்த. நானும் அதே சர்ச்சு பிட்டு தான் போட்டு வந்திருக்கேன். அதே பசங்க தானே? ஆமா மச்சி. சரி, என் கூட சேர்ந்து நீ எப்படி இருக்க போற? மச்சான், இங்க பாரு, தூங்கி நிக்கறானுங்க. ஏய் இவனுக்கு ஏன்டா கூப்பிட்டு வந்த? ஏய் அவன் அச்சுறா கொஞ்சம் தனியா தூங்கிட்டு இருக்காங்க. ஏய் தூங்கிட்டு இருக்கீங்க. ஆண்டி கிட்ட சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு வந்தோம். ஏய் எங்கடா இருக்கோம்? இன்னும் இந்தியால தான் சுத்திட்டு இருக்கோமா? ஏய் அதான் ஏன்டல கொஞ்ச நேரம் முன்ன உட்காரு. கையும் வாயும் சும்மா இருக்கிறதுல அப்படியே சும்மா இருந்தாலும் ஒளிவினே இருக்கிறது. கொஞ்ச நேரம் முன்ன உட்காரு. ஆமாடா, இவனுங்கலாம் வேலைக்கு ஆக மாட்டானுங்கடா. ஏ மச்சான், கை சொரிஞ்சா கட்ட முளைக்குமா? அந்த படத்தை நீ பாத்துருக்க? அதான்டா, அந்த படம் தான்டா. இப்ப நம்ம போற இடம் கூட அந்த மாதிரி தானே, சொரிஞ்சா கட்டெல்லாம் முளைக்காது. ஒரு பெரிய பங்களா, அதை சுத்தி பெரிய 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 மலைங்க இருக்கு. அங்க குல்மால் பஜார்லாம் நிறைய இருக்கும். கோல்மால் பஜனையா? நான் சொல்றது சுத்தி பாக்கிறதுக்கு இடம்டா. ஓ, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா நான் வந்தது உன்னை நம்பிதான். ஆனா நீங்க பண்றத பார்த்தா என்னங்க கோத்து விட்டு போயிருவீங்க போலேடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ்டா நீங்களா? இத நினைச்சாலே எனக்கு ஒரே கவலையா இருக்குடா. எதுக்குடா கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ என்ன பொம்பளை புள்ளையா பயந்துட்டு இருக்க? அட மச்சான், இதான்டா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. டேய், இதெல்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி தான்டா பார்க்க போறோம். வேலைக்குன்னு போயிட்டு அதெல்லாம் பார்க்க போறோம். ஏய் யாரா ஒத்தடி பதில் ஆர்னஸ் மார்? ஏய் யாரா அவன்? சரி அவன் எப்படி போறான்னு நான் பார்க்கறேன். அவன ஆர்ன் அடிச்சிட்டே இருக்கான் போறான். யாரு மச்சான்? மச்சான் அவனை விடவே விடாதடா. டேய் உள்ள பொண்ணு. ஏய் மச்சான், உள்ள ஃபிகர் இருக்குடா. ஏய் அப்படியே இருக்குடா. மச்சான் சேஸ் பண்றா. போறடா அலையாதீங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஃபாலோ பண்ண அவங்கள, பிடி அவங்கள. நாங்கடா வண்டி ஓட்டுறீங்க நீங்க. டேய் உங்ககிட்ட கன் இருக்கா இல்லையா? நான் எல்லாமையா? இதோ பாரு. ஏய் இது உண்மையான கண்ணா? நான் லோட் பண்ணிருக்கேனா பாத்து. ஏய் சும்மா இருடா. எங்கடா போயிட்டு இருக்கானுங்க? ஃபிகர் கொண்டு வந்து என்ஜாய் ஆயிருக்கான்டா. மச்சான் கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் ஓடுறா.
தேங்க்ஸ். பத்த விடா. குடுறா குடுறா. ஒரே டைம்ல 3 சிகரெட்டை பத்த வைக்க முடியாதா? கூப்பிட்டீங்களா? நீ பத்த வை, நான் அப்புறம் கதையை சொல்ற. பத்த வை. ஏய் அது ஒரு தலைவல்றா, நீ பத்த விட அப்புறம் சொல்றேன்டா. ஏய் சொல்றா. ஏய் லாஸ்ட் வேர்ல்டு வார்ல 3 சோல்ஜர்ஸ் அட் அ டைம்ல 3 சிகரெட்டை பத்த வச்சாங்களாம். அதுக்கு ஏய் நீ முதல்ல பத்த வை, அப்பதான் எனக்கு சொல்றதுக்கு மூடு வரும். அந்த மாதிரி பத்த வைக்கும் போது தேவிலோட அப்புறம் ரெண்டாவது டைம் வரும்போது தேர் எக்ஸ்சேஞ்ச் தர் சீட். ஆஃப்டர் லைட்டிங் வித்வுட் ஒன் அவங்க ஓஹோ நீங்களே எல்லாம் பொண்ணு மாதிரி பயப்படுதா செய்வீங்களா? என்னடா பண்றானுங்க? காக்கா காக்கா வாடா காக்கா காக்கா. நான் குட்டிடா ரோட்ட பாருங்கடா. டேய் மரத்துல போதே நிப்பாட்டா. ஆட்டோ மாதிரி ஒரு எல்லாம் புல்லட் தீர்ந்து போச்சு. வேற வச்சிருக்கியா? இல்ல நான் அவள்தான். மச்சான் தப்பிச்சிட்டோமாடா? உயிரோட தான் இருக்கோமாடா? வண்டி என்னடா இது? ஏதோ கனவுல வந்த மாதிரி இருக்கு. அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்டா. அம்மா நிறுத்துறேன்டா. அவாடா நீ சொன்னது கரெக்ட் தான் மச்சான். மச்சான் நீ 3 சிகரெட்டை ஒண்ணா பத்த வைக்க கூடாதுதான். இப்ப என்னடா பண்ண போற நீ? சுட்டு முஸ்டானுக்கு போல புல்லட் தீர்ந்துச்சு போல. யப்பா இனிமே என்னால சுடு வாங்க முடியாதுடா. பேசாம வீட்டுக்கு போய். கடைசி இப்படி ஆயிடுச்சு மச்சி. ஜேக்கப் என்ன பண்ற? இதுக்கப்புறம் ரோடே இல்ல. ஷிட். எல்லாம் இறங்குடா. டேய் எங்கடா ஓடுறீங்க நீங்க? ஏய் ஓடா டெல்லிங்க. அண்ணா புடிங்கடா விட்டுறாதீங்க. அண்ணா டாக் இங்க தான் இருக்கு.
என்ன என்கிட்டயே விளையாடுறிய நீ? நான் உங்ககிட்ட வெறும் பேக் மட்டும் தான் கேட்டேன். ஆனா நீ பண்றது பார்த்தா பேக் மட்டும் போதாத போல இருக்க. நீ என்ன நினைச்ச? அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிட்டு சொல்லிட்டேன். என்ன பார்க்கணுமா? என்ன ரெடியா? அங்க இருக்கிறானுங்க பாடுறா. அவனுங்கள விடாதீங்கடா, காலி பண்றோம்டா அவனுங்கள. வேகமா வாங்கடா. அட்ட காலிடா நீ. சாவு என் கையில தான்டா. இன்னைக்குதான் உன் கடைசி நாளு. கேக்குதா? புறா புறா அவனுங்கள. போனாங்கன்னு பாடுறா. இப்பதான் போயிருக்கணும். வாங்க வாங்க தாருகானுங்களா. புடிங்க புடிங்கடா அவனுங்கள. வாடா வாடா தானே வாங்கடா. இதுக்கு மேல இப்படியே போக முடியும்னு நினைக்கிறியா?
அப்படி நினைச்சா அதை மறந்துடு. நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எந்த வேலையும் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. உனக்கு அடிக்க தெரிஞ்சிருக்கலாம், உன்கிட்ட கண்ணு இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அது எதுவும் தேவையில்ல. ஸோ தயவு செஞ்சு என்ன தனியாக இருக்க விடு ப்ளீஸ். நீ என்ன நினைச்ச? உனக்கும் உன்னோட பேகுக்கும் பாதுகாப்பா வந்த நினைச்சியா? உன் கதை முடிஞ்சது ஜேக்கப், முடிஞ்சது. நான் என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு வந்தனோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். அது முடிஞ்சாதான் உன்னை விடுவேன். அது வரைக்கும் நீ ஏன் கஸ்டடி தான். இன்னும் 1 hourல இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ ஏற்கனவே என்கிட்ட சொன்ன மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த உன் கூட ஒருத்தி இருக்கால, அவகிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடு. நான் அவகிட்ட இப்போ பேசி ஆகணும். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? மேடம், உங்களை தான். நான் பேசுறது கேக்குதுல்ல? ஹலோ 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 மேடம். டாக்டரோட நீங்களும் வந்துட்டு இருக்கீங்க போல. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பத்தி பேசணும் மேடம். அதனால சீக்கிரம் வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காத்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். பாய். சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு தைரியமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க எல்லாருமே நான் அவங்களோட சொந்த காரியத்துக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என் கூட எல்லா சுச்சுவேஷன்ல இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எந்த நேரமாக இருந்தாலும் நான் வேண்டிக்கிறது ஒன்று தான். இந்த எல்லா சூழ்நிலைக்கு நடுவுலையும் நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அவங்க வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் என்னோட கோலாக இருந்தது. ஆனால் இதுக்கு நடுவில் நான் வேற ஒரு சில விஷயங்களையும் யோசித்தேன். ஆனால் அவங்களாம் சேர்ந்து என்ன இந்த பிரச்சனை மாட்டி விடுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்கும் போதெல்லாம் கடவுள் என் கூட இருக்காருன்னு நினச்சிக்குவேன். ஆனால் இப்போ இந்த பேக் மட்டும் என்கிட்ட இருந்தால் போதும், எனக்கு தேவையான பணம் எனக்கு வந்துடும். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, நீ எதுக்காக என் கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன்னு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறவன் கிட்ட, என்னோட பயணம் இதோட முடியுது. எனக்கு அந்த ஃபோன் பண்ண ஒரு எங்க இருக்கு? என்னது பேக் எங்க இருக்கு? அது கார்ல இருக்கு. இந்த பேக்கில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. உனக்கு உண்மையாகவே நிறைய தைரியம் தான்.
சார் ஒரு ரெக்வெஸ்ட், அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ஒரு வார்த்தை டாக்டர் கிட்ட டென்ஷனாக வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல. பாருங்க, நான் ஒரு தடவை தான் அவரை பார்க்கணும். நீங்கள் தப்பு எதுவும் செய்யலைன்னா டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஹலோ, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு தூரம் பயணம் செஞ்சு வந்துருக்கிறேன்ற பேக் அவங்ககிட்டே கூட சொல்லிட்டு இருக்கல. ஏய், ரொம்ப ஓவரா தாண்டா போற நீ. ரொம்ப மெர்சலாட்டின்னு நினைக்கிறேன். பயப்படாதண்ணா. அவர் வாது என்ன பண்ண போற? வந்துட்டாங்க அவங்க. அவங்ககிட்ட பேசணுமா? இந்தாங்க பேசுங்க. அவர் உள்ள இருக்காரு, நீங்க மட்டும் தனியா போலாம். டாக்டர் இங்கே இருப்பாருண்ணா. ஏய் இல்ல, உண்மைதான், நான் தான் இந்த தப்பு பண்ணேன். ஆனா நான் ஒரு வாட்டி அதை பார்த்து பேசணும். ப்ளீஸ் நீங்க உள்ள போங்க, அது ரொம்ப அர்ஜென்ட். ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணுமா? ஹலோ ப்ளீஸ், நானும் அவர் ஒரு வாட்டி பார்க்கணும். ப்ளீஸ் இந்தாங்க. ஒரு நிமிஷம் என்ன பேசுறேன். ஹலோ மேடம், என்ன நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க? அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை தெரியுமா? அதனாலதான் அவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட். எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. நீங்க பாட்டுக்கு உங்க கடமையை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் அவனை தனியா தான் வர சொன்னேன். ஆனா அவன் தேவையில்லாம உங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கு அவன் இப்ப அனுபவிச்சுதான். சரி, அவன் செத்துட்டானா? டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா அங்க வாங்க. உங்களுக்கு அவதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். அடடே, வாங்க வாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிடுங்க. வாங்க உட்காருங்க. டேய் சாலமன், சீக்கிரம் வந்து அந்த பேக்கை வாங்க. நீங்க நிச்சயமா இப்ப ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வெளியில போறேன். ஓகே? நீங்க எதுக்காக அவனை கொன்னீங்க? அப்புறம் எதுக்காக என்ன எதிர இழுத்தீங்க? நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்க மேல எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது. அப்புறம் ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க? அவன் சொன்னதை கேட்கல, அதான் போட்டேன். கடைசியா இந்த பேக் என்கிட்ட வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி போகுது. இனிமே என் ராஜ்யம் தான். நான் என்ன வேணாலும் செய்வேன்.
இப்படித்தான் இருக்குமா? உங்களுக்கு தெரியுமா, இது நான் முதல் முறையா பாக்குறேன். நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பத்தி தெரியாது. என் மேல கோவப்படாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, சில நாட்களுக்கு முன்னாடி தான் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதனால என்ன சொல்ல வரேன்னா, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்குன்னு. நீங்க மட்டும் ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்திருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நான் உங்களை யூஸ் பண்ணி இருந்திருக்கவே மாட்டேன். நீங்க என்னமோ உங்களை புத்திசாலியா நினைச்சுக்கிறீங்க, ஆனா அப்படி எதுவும் கிடையாது. நீங்க எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கலாம்? எப்படியாவது என்ன ரீச் பண்ணிடணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனா தேவையில்லாம இப்படி வந்து சிக்கிட்டீங்களே. நீங்க திறமையான ஆபீசர் தான், உங்க மூளை எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். சாரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இங்க பாருமா, நான் இப்ப கிளம்புறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா இதோ கிச்சன்ல இருக்கு. ஓகே, வெளியில உங்களுக்கு ஒரு வண்டி இருக்கு சரியா? அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிருங்க. என்கிட்ட மறுபடியும் விளையாடணும்னு நினைக்காதீங்க. நான் இப்ப கிளம்பணும். பாய். என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஜேக்கப், நான் சொல்றேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க. எங்க போயிருந்தீங்க மேடம்? இவங்களை சேஃபா டிராப் பண்ணிடுங்க. நான் பக்கத்துல ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். இதை நான் இப்படியே சும்மா விட போறது இல்ல. நீங்க போங்க. மேடம், அந்த பேக். திஸ் இஸ் நாட் த டைம். மேடம், அப்போ நீங்களும் அந்த பேக்காக தான் ரைட்டா? ஐம் சாரி. நீங்க அந்த பேக்கை சேஃபா கொண்டு வந்தது அவன் கிட்ட கொடுக்கறதுக்காக தானே? என்ன ஆம்பளை மேல கை வைக்கிறியா? எவனோ உன்னை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி நானே உன்னை சாவடிக்கிறேன் பாருடி. நீ செத்தா யாருக்கும் எந்த கவலையும் இருக்காது. இது என் கையாலே முடிக்கிறேன். ஏன் எதுவும் பேசாம நிக்கிறீங்க? ஒரே ஒரு போன் கால்ல மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு தனியா போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் போலீஸையும் மதிக்காம போயிருக்கீங்க. இப்ப அங்க என்ன இருக்கு? 2 தலித் பசங்க மட்டும் தான் இருக்காங்க. இன்னொருத்த கூட இருக்கா இல்லங்க, அந்த ஆள். அவன் எங்க இருந்து வந்தான், இப்ப எங்க போயிருக்கான், எதுவுமே யாருக்கும் தெரியாது. உங்களோட மூர்க்கத்தனத்தினால ஒரு போலீஸ் ஆபீசரோட உயிரை நாம இழந்திருக்கோம். சார், அங்க என்ன நடந்தது? ஒண்ணு சொல்லாதீங்க. நான் எதையும் கேட்க விரும்பல. 2 பேரோட சாவுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். எனக்கு டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வேணும். சார், மேடம், நம்ம கார்ல கண்டுபிடிச்ச பாடியை அவங்க வைஃப் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. மேடம், இதுல நீங்க சைன் பண்ண. சைன் பண்ணுங்க.
அஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் சார். இப்போ ஒரு கொலை நடந்ததுனால என் வாழ்க்கையை ஒன்றும் மாற்ற போறதில்ல. ஆனா நீங்க இவங்க 2 பேரை பத்தி பேசுறது, அதுலயும் ஒருத்தர் டாக்டர், அதுவும் கிரிமினல் டாக்டர், அதுல இன்னொருத்தன் கிரிமினல் போலீஸ். சோ டேய் வெத்தலை பாக்குச்சு அழைக்கணுமா உன்ன? அதான் இறங்குறேன்ல சார். இனிமே நான் இங்கே தானே இருக்க போறேன். ஏய் ஓவரா பேசாத. நான் எப்படி அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. நீ ஒழுங்கா பேசினா உனக்கு தான் நல்லது. சும்மா அந்த ஓவரா மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. அண்ணே என்ன பேசிட்டு இருக்கீங்க? மூடுறா. நம்மெல்லாம் அவங்களுக்கு அடிமை இல்லை. அவங்க ஒழுங்கா நடந்துக்கலன்னா அதுல அவங்களுக்கு தான் லாஸ். வாழ்க்கையில நீ நினைச்சு கூட பார்க்காத சாப்பாடு கிடைக்கும் உனக்கு. புரியுதா? நீ வாடா, எல்லாம் தெளிவா பேசிடணும். அண்ணே இப்ப நமக்கு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா பயப்படுற நீ? நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு நியூட்ரிஷன் ஃபுட் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து உள்ள அனுப்புறேன். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நான் சொல்ற வரைக்கும் அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னு காட்டுங்க. உள்ள கொண்டு போங்க. உள்ள போடா. ஜேக்கப் அடக்கம் பண்ற இடத்துக்கு இவ்வளவு பேர் இங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் உங்களை கூட நீங்க சொன்னீங்க நீங்க ஜேக்கப்பை காப்பாத்த வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதை நான் நம்பவே இல்ல. அதை நான் நம்பணும்னா கண்டிப்பா அவர் பண்ண கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் நான் மறந்தே ஆகணும். நான் கண்டிப்பா அதை ஜேக்கப்போட எந்த ஒரு மெமரிஸும் நான் என்னோட லைஃப்ல கொண்டு வர மாட்டேன். சோ அவரை பத்தின டீட்டெயில்ஸ, அவருக்கு சொந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு என்கிட்ட கொண்டு வராதீங்க ப்ளீஸ். இது ஒரு ரெக்வெஸ்டா நான் கேக்குறேன். இவங்க புருஷன் இறந்துட்டாங்க தானே? ஆனா அவ ஏன் அதை என்கிட்ட சொன்னா? வாழ்க்கைக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்தான். அதை நான் பார்த்தேன். Jacob?
என்ன இன்னைக்கு வேலைக்கு கிளம்பலையா? போகணும். நேற்று ஒரு நைட் ஷிஃப்ட் பார்த்தனா. அப்படியா? ஏய், என்கிட்ட ஏதோ பேசணும் சொன்ன? வா உள்ள வாடா. நீ ரொம்ப மாறிட்ட மாதிரி இருக்க. ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கடா. ஏய், பிஸியா இருக்கியா? பிஸினா நான் பிஸி தான். நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பரவாயில்ல, சொல்றா. அவன் வரும்போது பாத்துக்கலாம். Okay. நீ வாடா. ஏதாச்சும் குடிக்கிறியா? ஏய், எனக்கு வேணாடா. இன்னும் இதை தான் கடத்திட்டு இருக்கிய? இதை கடத்தி அவங்க கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கிய? ம், எனக்கு தெரியும்டா நீ என்ன பண்றேன்னு. அதெல்லாம் பழசாகி போயிடுச்சுடா. பாட்ரா கோட்டக்சன் ரொம்ப ரேரான ஐட்டம். இப்போ ஆயிசா கூட நான் அதை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அது பெரிய டீல் இல்லையா? 4 கோடி. அதில் 2 கோடி நான் அட்வான்ஸாக வாங்கியிருக்கேன். என்னோட மற்ற சின்ன பிஸ்னஸ் எல்லாம் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கேன். ஒரு சூப்பர் அட்வைஸ் சொல்லட்டேன் உனக்கு. நீயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெருசாக பிஸ்னஸ் பண்ண, இல்லைன்னா வாழ்நா ஃபுல்லாக எப்படியே இருக்க வேண்டியதான். அதுவும் கரெக்ட் தான். எனக்கு ஒன்று மட்டும் புரியல. அவனுக்கு எங்கடா? அவனுக்கு இங்கே இல்லை யாரும் அவங்கள கடத்தின்னு போயிருக்காங்க. எது கடத்திட்டு போயிட்டாங்களா? யாரா? யாருன்னு தெரியல. ஜாக்சன் சொல்கிறேன். ஐசாக்காக தனியாக எடுத்து வச்சிருந்த ஐட்டம் அதை இவனுக்கு வேணும்ன்றான். அப்புறம் டீல் 6 கோடி. ஆனால் அவன் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறான். என் கார்லேயே அந்த ஸ்டஃப்பை வாங்கிக்கிறேன்றான். அதே காரில் லூசியும் பையனையும் கூட்டின்னு வருவேன்றான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை நீ ஒத்துக்கிட்டியாடா? ஆமாம், ஒத்துக்கிட்டேன். ஆனால் அந்த டீலை நான் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இல்லைன்னா இவங்க எல்லாரும் என்னதான் பிடிப்பாங்க. என்னடா பேசுகிறேன்? அவனுங்களாம் உனக்காக இருக்கானுங்கள. பிரச்சனை வந்து என்னடா பண்ணுறேன்? என்ன பிரச்சனை? நான் இன்னைக்கு நைட்டே இந்த ஊரை விட்டு கிளம்பிட போறேன். அதுக்கப்புறம் ஐசாக் யாரு, ஜாக்சன் யாரு, அப்புறம் லூசி. ஏற்கனவே நான் லூசியை ஏமாத்திரம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த வாய்ப்பை அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் இழக்க விரும்பல. ஜேக்கப். பைபிளில் ஜேக்கப்ன்ற வார்த்தை ரீப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் ஜேக்கப். ரீப்ளேஸர் நீ. சரி, என்ன எப்படி போயிட்டு இருக்கு? நீ இப்ப கிளம்புறல்ல? ஓ, ஓகே. ஏதாவது பிரச்சனையா சார்? ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம், யூ கேரி. ஓ, சாரி சார்.
இப்படி உனக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கனவுல கூட நான் யோசிச்சு பார்த்தது இல்லை. இப்ப எப்படி உன கண்டுபிடிக்க போற? எனக்கு தெரியல. உண்மையான ஆளை கண்டுபிடிச்சா கூட என்னால என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? இப்ப இறந்தது உண்மையான ஜேக்கப் இல்லைன்னு, அதுவும் ஒய்ஃபே அடையாளம் காட்டினதுக்கு அப்புறம் நான் தான் அந்த வியாபாரியை காப்பாத்தி விட்டேன்னு டிபார்ட்மெண்ட்ல சொன்னா நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனா அவன் அப்படியே சும்மா விட்டுற முடியாதுல்ல. நாம யாருனாவது அவனுக்கு தெரிஞ்சாகணும்ல. ஆனா இந்த ஆளு இவன் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. உனக்கு ஏதோ போன் வருது. ஹலோ. ஹலோ மேடம், என்னை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அதனாலதான் நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லல. ஆனா மேடம், நீங்க என்ன அந்த நேம்லயே திரும்பியும் கூப்பிடலாம். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நேம் ஜேக்கப். நீ உண்மையிலேயே என்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா? உங்க மேல இருக்க மரியாதையால சொல்றேன், அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. பை தி வே, அன்னைக்கு உங்களுக்கு சாதகமா ஒண்ணுமே நடக்கல. அதான் அன்னைக்கு நம்ம சேஸ் பண்ணிட்டு போனோமே, அது உங்களுக்கு கடுப்பா இருக்குன்னு எனக்கே தெரியும். ஆனா நான் என்ன பண்றது, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தானே செஞ்சேன். சோ அந்த கேஸ் அதோட முடிஞ்சிருச்சு. அதுல வின் பண்ணது நான் தான். ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு கால் பண்ணதே தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான். கண்டிப்பா நீங்க இல்லைன்னா என்னால அதை செஞ்சிருக்கவே முடியாது. கூடவே இருந்து உதவி பண்ணது நீங்க தானே. சோ தென் இட் இஸ் ஆர் விக்டரி. கரெக்டா? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னால உன்னை ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற தைரியமா? அத நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தோணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் யாரு? எனக்கு இப்ப நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணி ஆகணும். நான் உனக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ஆனா இப்ப இல்ல. நான் உன்னை நேரா சந்திக்கும் போது. ஆனா அந்த நாள் மிஸ்டர் ஜேக்கப், நான் ரொம்ப தயாரா வருவேன். ஆனா எப்போ எங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா உன்னை மீட் பண்ண நான் வருவேன். கண்டிப்பா நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம். ஆனா ஒண்ணு, நம்ம சந்திக்க போற அந்த சந்திப்பு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. கரெக்டா? எனிவேஸ், தேங்க்யூ அகைன். பாய். கடைசியா இன்னைக்கு நான் டாக்டர் ஜேக்கப் கிடையாது. ஒரே விஷயம், என்னோட வாழ்க்கையில நான் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். எல்லாமே வாரில் ஃபேரா இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது தான்.